ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்னாப் அண்ட் கிராஃப்ட் கிரியேஷன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. வாங்க, இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஒரு மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் ஒரு 7 பீஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மீன் வறுவல் நல்லா கலராக வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனில் இந்த மசாலாவெல்லாம் தடவி வச்சுக்கலாம். மசாலா தடவின மீனை குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷமாவது நம்ம ஊற விடலாம். அப்போ தான் மீனில் மசாலா எல்லாம் இறங்கும். அதுக்கப்புறமா நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல கடாயில் மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எண்ணெயில் தான் போட்டு பொரிச்சு எடுக்கணும்னு கிடையாது. நம்ம தோசைக்கல்லையுமே மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தீயை மிதமாக வச்சுக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க. அப்போ தான் மீன் உடையாமல் அதே சமயம் 2 பக்கமும் சமமாக நமக்கு வெந்து வரும். மீன் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால மீனில் இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மீன்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான மீன் வறுவல் இப்போ ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் எல்லா வகையான நான்வெஜ் சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் தனியாக ஸ்டார்டர்ஸாகவும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.